நினைவாற்றல் கலையின் கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவர்களுடைய நினைவாற்றல் நுட்பங்கள் தொடரோட இந்த புதிய பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஆனா கொஞ்சம் கடினமா தோணக்கூடிய ஒரு தமிழ் இலக்கிய பாடலை எப்படி ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஆமா, இது குறிப்பா நம்ம மாணவர்கள், ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க பழைய இலக்கியங்கள்லாம் ரொம்ப கஷ்டம், மனப்பாடம் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஆனா ஜான் லூயிஸ் மாதிரி ஆட்களோட நுட்பங்கள் எவ்வளவு கஷ்டமான விஷயத்தையும் கூட இப்படி காட்சிப்படுத்தி கதை சொல்லி சுலபமா ஞாபகம் வச்சுக்க முடியுங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நமக்கு காட்டுது. ஆமா, இன்னைக்கு அதாவது நாம வீரமாமுனிவர் எழுதின தேம்பாவணியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பாடல் வழியா நேரடியாவே பார்க்க போறோம் இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற மூலம் தேம்பாவணி, இயேசுவின் அற்புதமும் மனன நுட்பமும் அப்படிங்கிற தலைப்புல சில குறிப்புகள். இதோட நோக்கம் இந்த பாடலோட ஆழமான அர்த்தத்தையும் அப்புறம் அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஜான் லூயிஸோட ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கும் உங்களுக்கு தர்றதுதான். சரி, அப்போ இதை இன்னும் கொஞ்சம் விரிவா அலசுவோமா? கண்டிப்பா. முதல்ல அந்த பாடலையும் அதோட பின்னணியையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சூழல் தெரிஞ்சாதான் அந்த பாட்டோட வரிகள் அப்புறம் நாம யூஸ் பண்ண போற நினைவாற்றல் நுட்பம் எல்லாமே இன்னும் தெளிவா புரியும். சரிதான். அப்போ அந்த பாடலை முதல்ல கேட்குவாமா? இதோ அந்த பாடல். ஒரு முளை இழந்தால் போல ஒரு முளை இழந்து நின்றால், திருமுலை இரண்டும் இல்லா திருவோடும் வந்த தாயாம், அருமுலை இரண்டும் இல்லை அவட்குமோ ஒரருமை தோன்ற, வருமுலை இரண்டும் மார்பி தோன்றின வளர்ந்து மாதோ. இந்த பாடல் தேம்பாவணியில எந்த இடத்துல வருது? இதோட பின்னணி என்ன, கொஞ்சம் சொல்லுங்களேன். இது தேம்பாவணியில வளன் சனித்த படலம் அப்படிங்கிற பகுதியில வருது. அதாவது சில அரசியல் காரணங்களால குழந்தை இயேசு, அன்னை மரியா, சூசையப்பர் இவங்க எல்லாரும் எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வருது. அந்த நீண்ட பயணத்தோட வழியில குழந்தை இயேசு நிறைய அற்புதங்களை செய்யறதா வீரமாமுனிவர் பாடியிருக்கார். இந்த பாடல் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை சொல்லுது. ஓ அப்படியா? அந்த அற்புதம் நடந்த சூழலை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அவங்க ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க ஒரு பெண் இருக்கா, ரொம்ப துக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கா. காரணம் என்னன்னா, சில பேர் அவளோட 2 மார்பகங்களையும் அறுத்துட்டாங்க. அதனால அவ ரொம்ப வேதனையிலயும் அவமானத்திலயும் இருக்கா. ஐயோ, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, உண்மைதான். அந்த பெண் குழந்தை இயேசுவோட அந்த தெய்வீக சக்தியை பத்தியும் அவர் செய்யற அற்புதங்களை பத்தியும் கேள்விப்படுறா. அவ மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை வருது. எப்படியாவது அவரை பார்த்துடணும்னு ஒரு ஆசையோட அவரை தேடி வரா. அவர் முன்னாடி வந்ததும் என்னாச்சு? குழந்தை இயேசுவை பார்த்ததும் அவளோட துக்கம் எல்லாம் கரைபுரண்டு ஓடுது. அவளால தன்னோட குறைய வாய்விட்டு கேட்க கூட முடியல. மனசு உருகி கண்ணீரோட அவர் முன்னாடி நிக்கிறா. அவளோட அந்த ஆழ்ந்த பக்தியையும் அவ படுற வேதனையையும் குழந்தை இயேசு உணர்றாரு. அந்த நேரத்துல ஒரு அற்புதம் நடக்குது. இயேசுவோட அருளால அவ இழந்த 2 மார்பகங்களும் மறுபடியும் அவ மார்புல தோன்றி வளர ஆரம்பிக்குது. இந்த ஒரு நெகிழ்ச்சியான அற்புதத்தை தான் வீரமாமுனிவர் இந்த பாடல்ல வடிச்சிருக்கார். அடடா, என்ன ஒரு சக்தி வாய்ந்த அதிசமயம் கருணை நிறைஞ்ச பின்னணி. இந்த பின்னணியோட பாடலோட அர்த்தத்தை பார்க்கும்போது இன்னும் ஆழமா இருக்குன்னு தோணுது. முதல் வரி ஒரு முளை இழந்தாள் போல அப்படின்னு கண்ணகியை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. ஆனா அடுத்த வரியிலே இரண்டும் இல்லாத்துன்னு வருதே, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஆமா, நல்லா கவனிச்சிங்க. அது ஒரு நுட்பமான தொடக்கம் தான். முதல் வரி ஒரு ஒப்பீடா வருது. பாண்டிய மன்னன் கிட்ட நீதி கேட்டு தன் ஒரு மார்பை திருகி எரிஞ்ச கண்ணகிய போல அப்படின்னு வீரமாமுனிவர் ஆரம்பிக்கிறார். ஆனா அது ஒரு ஆரம்ப புள்ளிதான். உடனே அடுத்த வரியில தெளிவுபடுத்துறார், இந்த பெண் கண்ணகி மாதிரி ஒரு முளைய மட்டும் இழந்தவள் இல்ல. ஓ அப்படியா? சரி, ஒரு ஒப்பீட்டுக்காக மட்டும் அந்த வரியை சொல்றாரு. அப்போ 2ஆம் வரி, திருமுலை இரண்டும் இல்லா திருவோடும் வந்த தாயாம், இதோட பொருள் என்ன? திருமுலை இரண்டும் இல்லாட்னா தெய்வீகமான அழகான 2 மார்பகங்களும் இல்லாத நிலையில. திருவோடும் வந்த தாயாம்னா தெய்வீக புலிவோட அங்க இருந்த அன்னை மரியா கிட்ட அந்த பெண் நின்னான்னு அர்த்தம். இங்க தாய்ங்கிறது இயேசுவோட அம்மா மரியாவை குறிக்குது. புரியுது. அவ மரியா கிட்ட நின்னா. அடுத்த வரி, அருமுலை இரண்டும் இல்லை அவட்கும் ஓர் அருமை தோன்ற. இங்க அருமைங்கிற சொல்லுக்கு 2 அர்த்தம் வருதா? ஆமா, மிகச்சரியா கவனிச்சுங்க. அருமுலை இரண்டும் இல்லைங்கிறது அவளுக்கு அருமையான, அதாவது கிடைக்கிறதுக்கே கஷ்டமான மார்பகங்கள் இல்லாத குறை நீங்கணுங்கிறத குறிக்குது. அதே நேரத்துல ஓர் அருமை தோன்ற அப்படிங்கிறது அந்த நிகழ்வு மூலமா அவளோட பக்தியோட அருமை, அதாவது சிறப்பு, மேன்மை வெளிப்படணுங்கிறதையும் அங்கே ஒரு அருமை, அதாவது ஒரு அற்புதம் நடக்கணுங்கிறதையும் குறிக்குது. ஓ, ஆக அவளோட உடல் குறை நீங்கவும் அவளோட பக்தியோட மேன்மை தெரியவும் அந்த அற்புதம் நடக்குது.
கடைசி வரி சுலபமா புரியுதுன்னு நினைக்கிறேன். வருமுலை இரண்டும் மார்பில் தோன்றின வளர்ந்து மாதோ. ஆமா, வருமுலை இரண்டும்னா புதுசா தோன்றி வளர்ற 2 மார்பகங்கள். மார்பில் தோன்றின அவளோட மார்பிலேயே உண்டாச்சு. அது மட்டும் இல்ல, நல்லா வளர்ந்து முழுமையாச்சு. கடைசியில இருக்கிற மாதோங்கிறது ஒரு ஆச்சரிய சொல். அடடா, என்ன இந்த அற்புதம் அப்படிங்கிற பிரமிப்பை காட்டுது. இப்ப முழு பாடலோட அர்த்தமும் நல்லா தெளிவா புரியுது. கண்ணகி மாதிரி இல்ல, 2 மார்பகத்தையும் இழந்த ஒரு பெண் அன்னை மரியாகிட்ட வரா. அவளோட பக்தி காரணமா இயேசுவோட அருளால ஒரு அற்புதம் நடந்து புதுசா மார்பகங்கள் தோன்றி வளருது. வீரமாமுனிவரோட வார்த்தைகள் எவ்வளவு ஆழம். ஆமா, நீங்க ரொம்ப சரியா அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதோட சொற்பொருளையும் கூட நீங்க சுலபமா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு தடவை பார்த்துடலாம். ஒரு முலை இழந்தாள், இது கண்ணகி. ஒப்பீட்டுக்காக திருமுலை தெய்வீகமான மார்பகம் இல்லாத திருவோடும் தெய்வீக பொலிவோட. ஆமா ஆமா, அன்னை மரியா கிட்ட அருமுலை அருமையான மார்பகம். அவளுக்கும் அருமை தோன்ற அற்புதம் நடக்கவும் பக்தி வெளிப்படவும். வருமுலை புதுசா வளர்ற மார்பகம். மாதோ ஆச்சரியத்தை குறிக்கிற சொல். இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கிறது இன்னும் தெளிவா இருக்கு. பாடலோட ஆழத்தையும் பின்னணியும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இவ்வளோ ஆழமான அர்த்தம் உள்ள கொஞ்சம் பழைய நடையில இருக்கிற பாடலை எப்படி மனப்பாடம் பண்றது? அதுதான் அடுத்த கேள்வி. இங்கதான் ஜான் லூயிஸ் அவரோட நுட்பம் முக்கியமா வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நினைவாற்றல் கலையோட கிராண்ட் மாஸ்டர்னு சொல்ற ஜான் லூயிஸ் மாதிரி நிபுணர்களோட டெக்னிக்ஸ் இங்கதான் நமக்கு ரொம்ப உதவுது. குறிப்பா அவர் ரொம்ப வலியுறுத்துற காட்சிகளை உருவாக்குதல், அதாவது விஷுவலைசேஷன், அப்புறம் அதை ஒரு கதையா இணைக்கிறது, அதாவது ஸ்டோரி மெத்தட். இந்த 2 உத்தியும் இது மாதிரி இலக்கிய பாடல்களை ஞாபகம் வச்சுக்க ரொம்ப நல்லா பயன்படும். இந்த உத்திய இந்த பாடலுக்கு எப்படி பயன்படுத்துறது கொஞ்சம் படிப்படியா விளக்க முடியுமா? செய்யலாமே. முதல் படி என்னன்னா, பாடலோட ஒவ்வொரு வரியில இருந்தும் அதோட மைய கருத்தையோ இல்ல ஒரு முக்கியமான அம்சத்தையோ ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு முக்கிய சொல்லோ இல்ல சொற்றொடரையோ நாம தேர்ந்தெடுக்கணும். முதல் வரி, ஒரு முலை இழந்தாள் போல ஒரு முலை இழந்து நின்றாள். இதுல இருந்து ஒரு முலை இழந்தாள், இது கண்ணகியை ஞாபகப்படுத்தும். இதை எடுத்துக்கலாம். சரி. 2வது வரி, திருமுலை இரண்டும் இல்லா திருவடு வந்த தாயாம். இதுல இருந்து தாய், இது மரியாவையும் அவ முன்னாடி வந்து நின்னதையும் குறிக்கும். மூலத்துல சொன்ன மாதிரி இதையே எடுத்துக்கலாம். ஓகே, தாய். 3வது வரி, அருமுலை இரண்டும் இல்லையே வட்குமோ அருமை தோன்ற. இதுல இருந்து அருமை தோன்ற, இது அற்புதம் நடந்ததையும் பக்தியோட மேன்மையும் குறிக்கும். சரி, அருமை தோன்ற. 4வது வரி, வருமுலை இரண்டும் மார்பில் தோன்றின வளர்ந்து மாதோ. இதுல இருந்து மார்பில் தோன்றின, இது புதுசா மார்பகம் உருவானதுன்னு நேரடியா சொல்லும். சரி, அப்போ முக்கிய குறிப்புகள்: ஒரு முலை இழந்தாள், தாய் அருமை, தோன்ற மார்பில் தோன்றின. அடுத்தபடி இந்த குறிப்புகளை வச்சு மனசுல பதியற மாதிரி காட்சிகள் உருவாக்கணும், அப்படிதானே? ஆமா, அதுதான் 2வது படி. இந்த காட்சிகள் எவ்வளவு தெளிவா உணர்ச்சிகரமா, ஏன் சில சமயம் கொஞ்சம் விசித்திரமா இல்ல நகைச்சுவையா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஞாபகத்துல ஆழமா பதியும். வெறும் வார்த்தைகளை விட மனசுல உருவாக்குற காட்சிக்கு சக்தி அதிகம். நாம தேர்ந்தெடுத்த வார்த்தைகளுக்கு சில உதாரண காட்சிகளை பார்ப்போமா? சொல்லுங்க. ஒரு முலை இழந்தால் கையில சிலம்போட பயங்கர கோபத்தோட தன் ஒரு மார்பை திருகி எறியின மாதிரி ஒரு கண்ணகி சிலையை உங்க மனசுல பதிய வைங்க. அது கல்லா இருந்தாலும் அந்த எமோஷன் தெரியணும். சரி, கண்ணகி சிலை வச்சுக்கிட்டு கருணை ததும்புற புன்னகையோட அன்னை மரியா தாய் மெதுவா அவளை நோக்கி வர்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஓகே, பெண் அன்னை மரியா வராங்க. அருமை. தோன்றாரு. அன்னை மரியா பக்கத்துல வந்ததும் குழந்தை இயேசு அந்த பெண்ணை பார்த்து சிரிக்கிறாரு. உடனே வானத்திலிருந்து ஒரு பிரகாசமான தங்க நிற ஒளி, இதுதான் அந்த அருமை அற்புதம். அவள் மேல மட்டும் ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி படுறதா கற்பனை பண்ணுங்க. ஓ, அற்புத ஒளி மார்பில் தோன்றின. அந்த ஒளிப்பட்ட அடுத்த கணமே அந்த பெண்ணோட மார்புல 2 அழகான இளஞ்சிவப்பு ரோஜா மொட்டுக்கள் டக்குன்னு தோன்றி பட்டுன்னு இதழ் விரிச்சு முழு மார்பகமா வளர்றதா கற்பனை பண்ணுங்க. இத பார்த்து நீங்க மாதோ மாதிரி ஆச்சரியத்துல வாயடிச்சு நிக்கிறதா உணருங்க. ஏன் ரோஜா மொட்டு? அது அழகு, வளர்ச்சி, இதோட அடையாளம். ஞாபகத்துல நிக்க சுலபமான ஒரு உருவகம். ஆஹா, எங்க காட்சிகள் ரொம்ப தெளிவா மனசுல நிக்குது. கோபமான கண்ணகி சிலை, சோகமான பெண், கருணையான அன்னை மரியா, அற்புத ஒளி, பூக்கிற ரோஜா மொட்டுகள். சூப்பர். இப்போ 3வது படியா இந்த காட்சிகளை ஒரு தொடர்ச்சியான லாஜிக்கலான கதையா இணைக்கணும். நான் இந்த காட்சிகளை வச்சு ஒரு கதை சொல்ல முயற்சி பண்ணட்டுமா?
பாப்போம் சரியா வருதான்னு. தாராளமா பண்ணுங்க, அதுவும் பயிற்சி தானே. சரி, மதுரையோட தெருவுல ஒரு பெரிய கண்ணகி சிலை ஒரு முலை இழந்தால் கோபமா நிக்குது. அதுக்கு பக்கத்துல தன் மார்பை மறைச்சபடி ஒரு பெண் ரொம்ப சோகமா நிக்கிறா. அப்போ அங்க கையில குழந்தை இயேசுவோட அன்னை மரியா தாய் கருணை பொங்க வராங்க. குழந்தை இயேசு சிரிக்க வானத்துல இருந்து ஒரு அற்புத ஒளி அருமை தோன்ற அந்த பெண் மேல பாயுது. அடுத்த கணமே அவளோட மார்புல 2 ரோஜா மொட்டுகள் அழகா தோன்றி வளர்றத பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரமிச்சு நிக்கிறாங்க. இந்த கதை ஓகேவா? அதோட காட்சிகளையும் பாடலோட நிஜமான வரிகளோட சேர்த்து பயிற்சி பண்றது. அதாவது மனசுல இந்த கதையை ஓட்டி பார்க்கும் போதே ஒவ்வொரு காட்சிக்கும் உரிய வரிய சொல்லி பார்க்கணும், அப்படிதானே? கரெக்ட். நீங்க மனசுல உருவாக்குன அந்த ஷார்ட் பிலிம் ஓட விட்டு ஒவ்வொரு சீன் வரும்போதும் அதுக்கு சம்பந்தப்பட்ட வரியை ஞாபகப்படுத்தி சொல்லணும். கண்ணகி சிலை ஞாபகம் வரும்போது ஒரு முலை இழந்தாள் போல ஒரு முலை இழந்து நின்றாள். சோகமான பெண் அன்னை மரியா கிட்ட வர்றதை நினைக்கும் போது திருமுலை 2ம் இல்லாத திருவோடும் வந்த தாயாம். இங்க மார்பில்லாத பெண் காட்சியும் தாய் காட்சியும் சேர்ந்து 2வது வரியா முழுசாக்குது. சரி. அற்புத ஒளிப்படுற காட்சி ஞாபகம் வரும்போது அருமுலை 2ம் இல்லை அவட்குமோ அருமை தோன்ற. ரைட். ரோஜா முட்டுக்கள் தோன்றினு வளர்ற காட்சி ஞாபகம் வரும்போது வருமுலை 2ம் மார்பிற்றோன்றின வளர்ந்து மாதோ. இந்த பயிற்சியை சில தடவை திரும்ப திரும்ப செஞ்சா அந்த பாடல் வரிகள் வெறும் எழுத்தா இல்லாம ஒரு மறக்க முடியாத காட்சி தொடரா உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும். இது வெறும் மனப்பாடம் இல்ல, இது அர்த்தத்தோட ஞாபகப்படுத்துறது. இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இப்படி செய்யும் போது பாடல் வரிகளை வரிசையா ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளோ சுலபமாகுது. நினைவாற்றல் கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸோட இந்த டெக்னிக் எவ்வளோ பவர்ஃபுல்னு இப்போ நல்லா புரியுது. இது கண்டிப்பா மாணவர்கள், டீச்சர்ஸ்னு, இலக்கியம் படிக்கிறவங்க, சொல்லி கொடுக்கறவங்க எல்லாருக்கும் பெரிய உதவியா இருக்கும். நிச்சயமா. வீரமாமுனிவரோட இலக்கிய நயம், குழந்தை இயேசுவோட அற்புதம், அப்புறம் ஜான் லூயிஸோட நினைவாற்றல் நுட்பம், இதெல்லாம் சேர்ந்த இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறோம். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கொஞ்சம் கஷ்டமான மொழிநடையில இருக்கிற ஒரு இலக்கிய பாடலை கூட சரியான மனன உத்திய பயன்படுத்தினா எவ்வளோ சுலபமா எவ்வளோ சுவாரஸ்யமா ஞாபகம் வச்சுக்க முடியுங்கிறது தான். ஆமா, இந்த நுட்பத்தை பயன்படுத்தி பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாடலை இப்ப முழுசா நினைவு கூர்ந்து சொல்லி பார்க்கலாமா? என் மனசுல அந்த காட்சிகள் ஓடுது. ஒரு முலை இழந்தாள் போல ஒரு முலை இழந்து நின்றாள், திருமுலை 2ம் இல்லா திருவோடும் வந்த தாயாம். அருமுலை 2ம் இல்லை அவள்க்குமோ அருமை தோன்ற, வருமுலை 2ம் மார்பிற்றோன்றின வளர்ந்து மாதோ. அப்பா, சரியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த காட்சிகள் மனசுல ஓடும்போது வரிகள் தானா ஞாபகத்துக்கு வருது. இது நிஜமாவே ஒரு சிறந்த நுட்பம். ஜான் லூயிஸுக்கும் அவர் நமக்கு கத்துக் கொடுக்கிற இந்த நுட்பங்களுக்கும் நாம மனமார்ந்த பாராட்டுகள். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, கஷ்டமா தோன்ற எந்த ஒரு விஷயத்தையும் சரியான அணுகுமுறையாலையும் இது மாதிரி பொருத்தமான உத்திகளாலையும் சுலபமா சுவாரஸ்யமா மாத்த முடியுங்கிறதான். இந்த பாடலோட ஆழமான பொருள், அதுல சொன்ன அற்புதம், அப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்க உதவிய ஜான் லூயிஸோட நுட்பம், இது எல்லாத்தையும் நீங்க முழுசா உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறோம். நாம இன்னைக்கு பேசின இந்த நுட்பம் இயல்பாவே ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம மனசுல எழுப்புது. என்ன கேள்வி அது? நீங்க ஞாபகம் வச்சுக்க நினைக்கிற வேற எந்தெந்த விஷயங்களுக்கும், அது வேற பாட்டா இருக்கலாம், இல்ல வரலாற்று நிகழ்வுகளா இருக்கலாம், அறிவியல் ஃபார்முலாவா இருக்கலாம், ஏன் ஒரு ஷாப்பிங் லிஸ்டா கூட இருக்கலாம், இந்த காட்சிப்படுத்துற விஷுவலைசேஷன், கதை உருவாக்குற ஸ்டோரி மெத்தட் டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா, அதை யோசிக்க வேண்டிய ஒரு நல்ல பாயிண்ட் தான். இந்த காட்சிப்படுத்துற திறனை வளர்த்துக்கிட்டா கத்துக்கிறதுங்கிறது ஒரு பாரமா இல்லாம ரொம்ப சுவாரஸ்யமான கிரியேட்டிவான அனுபவமா மாறும் தோணுது. நினைவாற்றல் கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவர்களோட நினைவாற்றல் தொடரோட இந்த பகுதியில எங்களோட இணைந்திருந்தவங்களுக்கு எங்க நன்றி. அடுத்த பகுதியில இன்னும் பல சுவாரஸ்யமான நினைவாற்றல் நுட்பங்களோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கோங்க, சிந்திச்சு பாருங்க.